என் இனிய நல்உறவின் உறவுகளை, நாம் இன்று 8/7/25 இருக்கிறோம். தூய ஆவியானவர் துணையோடும் அன்னையின் அன்பிலும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 91:4-5-6. இன்றைய வாசகம் தொடக்க நூலிலிருந்து 38, 22, 32. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 9:32-38. இஸ்ரேல் கடவுளின் சிறப்பு ஆசி பெற்ற நாடு. முதல் வாசகத்தின்படி யாக்கோப்பின் பெயர் இஸ்ரேல் என்று மாற்றப்படுகிறது. இஸ்ரேலர் என்பதற்கு கடவுளோடு மனிதரோடும் போராடி வெற்றி பெற்ற யாக்கோப் என்று அர்த்தமாகும். இப்படி தனிப்பட்ட முறையிலே ஆசி பெற்ற இஸ்ரேல் நாட்டில் பேயில் தொடங்கிய எல்லா நோய் நொடிகளையும் சமுதாயத்திலிருந்து அகற்றும் ஓர் அற்புத மனிதராக புனித மத்தேயு தனது நற்செய்தியில் இயேசுவை சித்தரிக்கிறார். இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போர் எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்க நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு, ஆண்டவரே நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை, திருப்பாடல்கள் 23:1 என்று பாடி கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார், ரோமையர் 8:31 என்று பவுலடியாரோடு சொல்லி நம்பிக்கை வானில் சிதறடிக்க பரப்பார்கள். நாம் எதிரியின் நோக்கத்தை அறிவது நம் வேலையல்ல. எதிரியின் நோக்கத்தை நாம் அறிவது நாம் நோக்கமாகும். ஒரு நாள் ஒரு மாணவர் கேட்கிறார். குருக்கள் பயிலும் பள்ளியில் மாணவர்கள் முதன்மை குருவானவர் 50 ஸ்டூடெண்ட்டை பார்த்து, இன்று கடைசி நாள், நீங்கள் பல அறிவு தெளிவு பெற்று விடைபெற அமர்ந்திருக்கும் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். ஒவ்வொருவராக பதில் சொன்னார்கள். போதும் என்றாலும் ஒவ்வொருவராக அவரவர் பாணியில் அவரவர் தொனியில் விளக்கம் கொடுக்கின்றனர். இவரது கேள்வி, ஆனாலும் அவருக்கு அதில் சரியானபடி பதில் கிடைக்கவில்லை. ஆனால் இவர் கேள்வி என்னவென்றால், வெளிச்சம் என்றால் என்ன என்பது தான். ஆனால் இத்தனை பட்டம் பெற்ற மாணவர்கள் வெளியில் போகும்போது இதை முழித்து கொண்டு நிற்பது அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஆனால் அவர்களின் பதில், பகல் இரவை விழுங்கிவிடும், பகல் இரவுக்கு முன்பு பகல் இரவு, இதுபோல் பல வெளிச்சம் என்பதற்கு வெவ்வேறாக அடையாளங்களை கண்டு கொள்ளலாம், மனிதர்களை கண்டு கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அந்த குருவானவரும் அந்த மாணவர்களுக்கு, நீங்கள் வெளியில் செல்கிறீர்கள், அதனால் வெளிச்சம் என்ன என்பதை நீங்கள் கண்டு கொண்டுத்தான் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒருவர் பகலை காண முடியும் என்கிறார். சரி, அது போதாது, உங்கள் உள்ளங்களை திறங்கள் என்கிறார். ஆனால் மாணவர்கள் சொல்வது இந்த குருவுக்கு மீன்ஸ் அது நாட் ரைட் என்று தோன்றுகிறது. பிறகு அவரே சொல்கிறார், வெளிச்சம் என்பது என்னவென்றால், பிறரில் ஒருவர் உங்கள் எதிரில் வரும்பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் புன்னகைக்கிறீர்களே, அப்போ உங்கள் உள்ளத்தில் தோன்றியதல்லவா ஒரு வெளிச்சம் என்கிறார். அவரிடம் நாம் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம், என்ன குலம், கோத்திரம் எதுவுமே எதிர்பாராமல், நீங்கள் பணக்காரரா ஏழையா, உங்களுக்கு சொத்து இருக்கிறதா என்று எதையுமே நாம் எதிர்பார்க்காமல் புன்னகைக்கிறோமே, அவரிடம் உறவாடுகிறோமே, இது தான் வெளிச்சம் என்கிறார். அதை பார்த்த மாணவர்கள் வாயடைந்து போகிறார்கள். அப்பொழுது தான் அந்த மாணவர்களின் இருட்டாக இருந்த உள்ளங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அன்பு குறையாதது, பொய் சொல்லாதது, பொறாமை கொள்ளாது, எதையுமே எதிர்பார்க்காது, சுயநலம் நாடாது, குற்றம் கண்டுபிடிக்காது, முடிந்த அளவு தன்னை தாழ்த்தும், அதுவே அவ்வெளிச்சம் என்கிறார். அப்பொழுது எல்லா மாணவர்களிலும் உள்ளத்திலும் உண்டானது 1000 வாட்ஸ் பல்பு போல ஒரு வெளிச்சம். அதுவரை இருட்டான உலகத்தில், இருட்டான இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மாணவர்கள் உடனே அந்த 1000 வாட்ஸ் பல்பை ஆன் செய்து வெளிச்சத்திற்கு வருகிறார்கள். நாம் நினைத்தது ஒன்று, அவர் கேட்கும் வெளிச்சம் என்பதற்கு எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்கின்றனவே, அதையெல்லாம் நாம் சொல்லி இருக்கலாம் என்று மனதில் நினைத்த பொழுது அவர் இந்த மாதிரி ஒரு சாதாரண வெளிச்சத்திற்கு பதில் கொடுத்தது மாணவர்களால் ஏற்றுக்கொண்டு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் நாமும் இன்று அப்படித்தானே இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிச்சம் என்பது என்னவென்று தெரியாமல், வெளிச்சம் என்றால் என்ன என்று இதே கேள்வி அந்த குருவானவர் நம்மிடம் கேட்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நாம் என்ன பதில் சொல்வோம்? அந்த வெளிச்சத்திற்கு நாம் ஒருவரை அன்பு செய்யும்போது என்ன, அவர் எனக்கு கிஃப்ட் கொடுத்தா நான் கொடுக்கணும், அவர் பேசினா நான் பேசணும்,
அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் அவங்க வீட்டுக்கு போகணும், அவங்க எனக்கு நல்லது செஞ்சால் நான் நல்லது செய்யணும். இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதைத்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. வெளிச்சம் என்றால் என்ன என்பதை. அதனால்தான் அவர் பல இடங்களில் நமக்கு அதிகமாக ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருக்கிறார்களே என்ற அந்த இரக்கத்தையும் அன்பையும் நம்மில் பொழிகிறார். நமக்கு குறை எதுவும் இல்லாமல் நம் தேவைகளை சந்திக்கிறார். இதோ நமக்கு அன்பு என்றால் என்ன என்பதை காட்டி கொடுத்த அந்த இறைவனை நாமும் முழு மனதோடு அன்பு செய்வோமா? பிறரையும் அன்போடு பார்ப்போமா? அப்பிறரை பார்க்கும்போதே நம் கண்கள் அவர்களை சுட்டு விடுகின்றன. AK-47 தான் நம் கண்களில் வைத்திருப்போம். ஆனால் இனிமேலாவது அன்பையும் இரக்கத்தையும் பிறருக்கு பகிர நாம் முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.